மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 16வது அதிகாரம். மத்தேயு 16வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை 13லிருந்து 18 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 25வது பக்கத்தில் இருக்கிறது. சில வசனங்களை நமக்கு சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் பைபிளை திறந்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லாவிட்ட டிஸ்பிளேயில் இருக்கிற சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. போதும். என்ன கவனிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 28 அதிகாரத்தையும் என்னுடைய பார்வையில் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். முதல் 15 அதிகாரத்தை ஒரு பார்ட்டாகவும் 16வது அதிகாரத்திலிருந்து ஒரு பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். 16வது அதிகாரத்தில் இருந்துதான் ஆண்டவர் முதலாவதாக தான் இந்த உலகத்திலே மரிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்பதை அவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த 16வது அதிகாரத்துக்கு பிறகுதான் மகிமையின் காட்சிகள் வெளிப்படுகிறது. பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் மட்டுமே இருக்கிறது. 33 முறை இருக்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் மட்டுமே. இந்த 16வது அதிகாரத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் பெரியவராக இருக்க வேண்டியவருடைய குவாலிட்டியை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் மலை பிரசங்கத்தில் முதலாவது 8 பேர் பாக்கியவான்கள் என்று சொன்ன ஆண்டவர் 22வது அதிகாரத்தில் 8 முறை உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி பிரசங்கத்தை முடிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் இந்த 16வது அதிகாரத்துக்கு பிறகுதான் தன்னுடைய 2வது வருகையை குறித்து அவர் பேசுகிறார், கடைசி காலத்தை குறித்து. அப்படியாக 2 பார்ட்டாக பிரிக்கலாம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை, நான் என்னுடைய பார்வையில் புரிந்து கொள்ளும்படியாக. இனியும் சொல்ல போனால் இயேசு சீசர்களை பார்த்து ஒரு ஃபீட்பேக் கேட்கிறார். ஊழியத்தில் என்ன யாருன்னப்பா உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, என்னுடைய அறிவின்படி அதிகபட்சமாக அன்றைக்கு இயேசுவுக்கு மாம்சத்தின்படி பார்த்தா ஒரு 32 வயசு இருக்கும். சீசர்களை பார்த்து கேட்குறார், எப்பா ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறாங்க? அவங்க சொல்கிறாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் யோவான் ஸ்நாபகன் என்று சொல்லுகிறார் என்றால், யோவான் ஸ்நாபகனுடைய பேச்சு ரொம்ப காடாக இருக்கும். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு பிரசங்கம் பண்ணுறார். அப்படியே நீங்களும் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு பிரசங்கம் பண்ணுறீங்க. ஆகையினால ஒருவேளை சிலர் உம்மை யோவான் என்று சொல்லுகிறார்கள். செத்து போன யோவான் வந்துட்டான்னு ஏரோதே சொன்னான். 2வதாக சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள். ஏன் எலியான்னு சொல்லுகிறாங்கன்னா, எலியா ஒரு வீட்டில் போனால் அந்த வீட்டில் பானையில் அப்பமும் குறையாது, பாத்திரத்தில் எண்ணெயும் குறையாது. அதே போல் உம்முடைய கையில் வந்ததான 5 அப்பம் கூட 5000 புருஷர்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் பெருக பண்ணிக்கிறீர்கள். ஆகையினால நீர் ஒருவேளை எலியாவாக இருக்கும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். எலியாவுக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் இது மழை பெய்யாதுன்னு நீங்கள் சொன்னார். அதே போல அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். உம்முடைய வார்த்தைக்கும் காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. ஆகையினால
நீர் எலியாவாக இருக்கலாம். பைபிளிலே முதலாவதாக மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பினது எலியா. ஆகையினால் நீரும் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறீர், எலியாவாக இருக்கலாம் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறார்கள். சிலர் எலியான்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் எரேமியா என்கிற தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. ஏன் எரேமியா? சின்ன வயதிலேயே ஊழியத்திலே பயங்கரமான உபத்திரவத்தின் மத்தியிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தவர் எரேமியா தீர்க்கதரிசி. ஆகையினால எரேமியாவை அழைக்கும் போதே ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைன்னு மட்டும் நீ சொல்லாத, உன் வாயில் நான் வார்த்தையை போடுறேன்னு சொன்னார். இப்பொழுது மாம்சத்தின்படி பார்த்தா உமக்கு 30 வயது தான் ஆகிறது, இவருக்கு இந்த ஞானம் எங்கே இருந்து வந்ததுன்னு. ஆகையினால் சிலர் எரேமியா என்று நினைக்கிறார்கள். உடனே ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனடியாக பேதுரு சொல்லுகிறார், நீர் சாதாரணமான ஆளு கிடையாது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுகிறார். இயேசுதான் கிறிஸ்து என்கிற வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது. ஜீவனுள்ளவர் நீர், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. உடனடியாக இயேசு சொல்றார், இதை உன்னால மாம்சத்தில் கண்டுபிடிக்க முடியாதப்பா, இதை இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்லுகிறார். அடுத்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, வெளிப்படுத்தப்பட்டாயிட்டு இல்லையா, நான் யார் என்று வெளிப்படுத்தப்பட்டாயிட்டு இல்லையா, ஆகையினால் இனி நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பிறகுதான் ஆண்டவர் வெளிப்பாடுகளை ஆண்டவர் பேசுகிறதை நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன். நான் யாருன்னு நீ பார்த்துட்டு இல்லைப்பா, நான் யார் என்று உனக்கு வெளிப்படுத்தப்பட்டாயிட்டு இல்லையா, நான் யார் என்பதை நீ பரத்திலிருந்து வெளிப்பாடு வாங்கி சொல்லிட்டு இல்லையாப்பா, இது நான் வெளிப்பாட சொல்லுகிறேன் பாரு. அந்த வெளிப்பாடு என்னவென்றால், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பே அதுதான். தேவனுடைய வெளிப்பாடு அல்லது தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததான ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை இப்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால், என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆனால் ஆங்கிலத்தில் தான் கொஞ்சம் கூட ஐ வில் பில்ட் மை சர்ச், நான் என் சபையை நானே கட்டுவேன் என்ற அர்த்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பேதுருவார், இப்போ இதை சிலர் சொல்லுவாங்க, பேதுருக்கு மேலே ஆண்டவர் சபையை கட்டுவார். கிடையாது, பேதுரு மேலே சபையை கட்டுவார்னு அர்த்தம் இல்லை. என் சபையை கட்டுவேன், நான் கட்டுவேன் என்றால் இயேசுதான் சபை, இயேசுதான் மூலைக்கல். ஏசாயா 28:16 இருக்கிறது. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கு. விசுவாசிக்கிறவன் பதறான். இயேசுதான் மூளைக்கல் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவிக்கப்பட்டது. இனி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இயேசுதான் சபைக்கு அஸ்திபாரம், இயேசுதான் சபைக்கு மூலைக்கல். இப்போ என்னுடைய பிரசங்கத்துக்குள்ளாக வருகிறேன். 1-2 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பேசி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். சபை, என் சபையை கட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. இந்த சபை என்கிற வார்த்தைக்கு ஹீப்ருவில் எக்லீசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்லீசியா என்பதை நான் கட்டுவேன் என்று அர்த்தம். எக்லீசியா என்பது சபை. இந்த எக்லீசியா என்பதற்கு ஒரு சில அர்த்தங்கள் உண்டு. முதலாவது அர்த்தம் என்னவென்றால், வெளியே அழைக்கப்பட்டதான ஒரு கூட்டத்துடைய பேர் தான் எக்லீசியா என்கிற சபை. வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம் யார்? அவர்களைத்தான் ஆண்டவர் சபை என்று அழைக்கிறார். இந்த பில்டிங் அல்ல சபை, ஒரு பெயர் அல்ல சபை, ஒரு ஸ்தாபனம் அல்ல சபை. ஒருவேளை நம்ம ஷெக்கீனா மினிஸ்ட்ரிஸ்ன்னு நடத்துகிறோம், பக்கத்தில் இன்னொருத்தங்க இன்னொரு பேரில் சபை நடத்துகிறாங்க, இந்த பக்கத்தில் இன்னொரு பேரில் சபை நடத்துகிறாங்க. ஆகையினால கர்த்தர் இங்கே தான் இருக்கிறாரு, அங்கே இல்லைன்னு அர்த்தம் அல்ல. இங்கே அவங்க இந்த பூமியில் ஒரு பேரில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் இணைகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வெளியே கொண்டு வரப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சபை என்று கர்த்தர் அழைக்கிறார்.
இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னவென்றால், பாவத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இந்த பூமியிலிருந்து கர்த்தரை ஆராதிக்குமேயானால் அந்த கூட்டத்தை ஆண்டவர் சபை என்று அழைக்கிறார். ஆண்டவர் என்னை சில இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்று உணர்வுள்ளவர்கள் யாராவது இருப்பீர்களே, ஆனால் நம்மை பார்த்து பரலோகம் சபை என்று அழைக்கிறதாக இருக்கிறது. நம்மைத்தான் ஆண்டவர் சபை என்று அழைக்கிறார். இதில் ஒவ்வொரு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, என் சபை. ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், என் சபை. முதலாவதாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையே, நாம் யாருக்கும் சொந்தமல்ல. நாம் இரத்தத்தினால அவரே நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறபடினால நாம் அவருக்கு சொந்தமான கூட்டமாக இருக்கிறோம். நாம் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். இங்கு சபையில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு இடம் கிடையாது. இங்கே சபையில் ஏழைகள் பணக்காரனுக்கு இங்கே இடம் கிடையாது. சபையில் நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா இங்கே இடம் கிடையாது. சபையில் ஜாதிக்கு இடம் கிடையாது. சபையில் வேற்றுமைகளுக்கு இடம் கிடையாது. மொத்தத்தில் ஒரே இரத்தத்தினால கர்த்தர் நம்மை வாங்கி இருக்கிறார். அதுதான் சபை. அவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் இரத்தத்தினால வாங்கப்பட்ட நான் தான் சபை, நான் தான் சபை. இங்கே வேற்றுமைக்கு இடமே கிடையாது. நான் கர்த்தருக்கு சொந்தம். என்னை அவரே விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆகையினால ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், என் சபை, இது எனக்குரியது. எப்பொழுது ஒரு மனுஷன் கர்த்தராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுத்து சேர்க்கப்படுறதான நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் அல்ல சேர்க்கப்படுகிறீர்கள், சர்ச்சு ரெஜிஸ்டரில் அல்ல சேர்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற மூலைக்கல்லின் மேலே கட்டப்படுகிற சபையாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்கு பிறகு நான் எனக்கு சொந்தம் அல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கே நான் சொந்தமுள்ளவராக இருக்கிறேன். இனி இப்படி சொல்கிறேன், அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையுடைய பொறுப்பை அவரே எடுத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவரே எடுத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். இதிலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இனி நம் காரியத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் காரியத்தை குறித்து பரலோகம் பார்த்து கொள்ளும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட என் காரியத்துக்கு இனி பரலோகம்தான் பொறுப்புன்னு சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேலே கையை தட்டி வரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். ஏன்னா நான் கர்த்தருடைய சபையாக மாறுகிறேன். நான் கர்த்தருக்குரியவனாக மாறுகிறேன். நான் அவருடைய பிள்ளையாக மாறுகிறேன். ஆகையினால தான் இயேசு சொன்னார், நீங்கள் உணவுக்காக உடைக்காக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இவைகளை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இவைகளை பற்றி நான் கவலைப்படுறதை விட என் பரம தகப்பன் என் மேலே ரொம்ப அக்கறை உடையவராக இருக்கிறார். எப்போ ஒரு மனுஷன் சபையிலே சேர்க்கப்படுகிறார்களோ நம்முடைய காரியத்தை அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆனால் பிசாசானவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நாளை தினம் நீ என்ன சாப்பிட போற, நாளைக்கு உன் வேலை என்ன கிடைக்கும், நாளைக்கு நீ எப்படி ஃபீஸ் கட்ட போகிற, உன் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி நடக்கும், உன் தலைமுறையுடைய காரியங்கள் எப்படி நடக்கும், உன் காரியங்கள் எப்படி நடக்கும். நம்மை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில் சபையை பார்த்து திரும்ப சொல்கிறார், என்னுடைய சபையை நானே கட்டுகிறவனாக இருக்கிறேன். என்னுடைய சபையை நானே பார்த்து கொள்ளுகிறேன். என்னுடைய சபையை இனி சத்துரு தொடுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனி என்னை கர்த்தரே பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கையை இந்த காலவேளையில் நம்முடைய உள்ளத்திலே ஆவியானவர் விதைக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. எதை குறித்து கவலைப்படுறோம்? எதிர்காலத்தை குறித்து கவலை கொள்ள வைக்கிறவன் சாத்தான். நாளைய தினத்தை குறித்து கவலை பட வைக்கிறவன் சாத்தான். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இனி நீ எனக்கு தான் சொந்தம், இனி நான் ஆண்டவருக்கு தான் சொந்தம். அந்த வலதை கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல, இனி நான் அப்பாவுக்கு தான் சொந்தம். என் காலம் அவருடைய கைகளில் இருக்கிறது. அவர் அறியாமைய முடிவில் ஒன்று கூட கீழே விழாது. எல்லாமே பார்த்து கொள்ளுவார். எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். என்னுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். என் தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். என் சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். என்னுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். எனக்காக நான் அங்கே லாய்க்கிறதை விட என் பரலோகம் எனக்காக சகலத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறது.
எனக்காக நான் வேதனைப்படுறதை விட கர்த்தர் எனக்காக சகலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நான் எனக்குரியவன் அல்ல, நான் அவருக்குரியவன். என் எதிர்காலம் அவருக்கு தெரியும், என் தேவை நான் சொல்றதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும், என் சூழ்நிலை அவருக்கு தெரியும். நான் அவருடைய சபையில் மட்டும் இருந்தால் போதும், மீதியானதை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட கோணத்திலே நான் பேசுகிறேன். இதே வார்த்தையை நானே பல கோணங்களிலே பேசியிருக்கிறேன். இந்த கால வேளையில் என் உள்ளத்திலே போட்ட கோணத்திலே நான் பேசுகிறேன். இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் கட்டுகிற சபை எத்தனை பேர் அழிக்க நினைத்தார்கள், ஆனால் அழிக்க முடியவில்லை, இன்றைக்கும் நிலை நிற்கிறது. 2000 ஆண்டுகளாக இந்த சபையை அழிப்பதற்கு நீரோ மன்னன் பிரயாசப்பட்டான், அவன் அழிந்து போனான், சபை நிற்கிறது. தீத்து ராயன் பிரயாசப்பட்டான், அவன் அழிந்து போனான், சபை நிற்கிறது. ஹிட்லர் பிரயாசப்பட்டான், அவன் நாசி கொள்கையை உடையவன், அவனும் அவன் கொள்கைகளும் அழிக்கப்பட்டது, சபை நிலை நிற்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், நம்ம மட்டும் இரத்தத்தால் வாங்கப்பட்ட சபையாக இருக்கிறபடியினால நம்மை அழிப்பதற்கு எந்த சத்துடைய வல்லமைகளால் முடியாது. நம்ம மேல இருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்ம மேல இருக்கிற அழைப்பை அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த காலத்துக்கு சொன்ன உபத்திரவம் இல்லைன்னு தான் சொல்லணும், இந்த காலத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் மிகவும் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். சபை என்று எங்கெல்லாம் கூடி ஜெபித்தார்களோ, அவர்கள் 3 பேர் ஒரு இடத்துல கூடி ஜெபித்தாலே சபை கூடி வருதல் என்று சொன்னார்கள். ஏன்னா இயேசு சொல்லியிருந்தார், 2 பேராக 3 பேராக எங்கே இருந்தாலும் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினபடினால எந்த வீட்டில் 3 பேர் அவங்க கூடி ஜெபித்தால் சபை கூடி வருதல் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அந்த வீட்டிலே கூடி வருகிற சபை என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் எங்கெல்லாம் கூடினார்களோ அவர்களெல்லாம் வீடுகளுக்குள்ளே புகுந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து உபத்திரவப்படுத்துவதற்கு சவுலும் அவ்வளவு கடுமையாக பிரயாசப்பட்டான். சவுலும் அவ்வளவு கடுமையாக பிரயாசப்பட்டான். ஒருவருடைய பிரயாசம் கூட நிலை நிற்கவில்லை. இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக சபை நிலை நின்று கொண்டே இருக்கிறது. சபையை யாராலும் அழிக்க முடியாது. நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு முன்பாக இருந்த தெய்வத்தை ஆராதிக்கிற அத்தனை பேருக்கும் ஆவியானோர் போட்டதை அப்படியே சொல்லுகிறேன், நமக்கு விரோதமாய் போட்ட சாபங்கள் பலிக்காது. நம்மை அழைத்த கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. நம்மை அழைத்த கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மை கட்டி எழுப்ப வல்லமையுடையவராக இருக்கிறார். இப்ப 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரே என் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். அது அறிக்கை எடுங்க பார்க்கலாம். நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பரலோகம் கேட்டு மகிழ்ச்சி அடையும், சாத்தான் கேட்டு வெட்கப்படட்டும். சொல்லுங்க, என் குடும்பம் கட்டப்படும், என் வீடு கட்டப்படும், என் வாழ்க்கை கட்டப்படும். என்னை அழிப்பதற்காக ஆண்டவர் ரட்சிக்கவில்லை, என்னை கட்டுவதற்காகவே ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை கட்டப்படும், என் வாழ்க்கை கட்டப்படும். இது கர்த்தருடைய செயல். இதை இயேசுவே செய்வதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். இதை அவரே நடப்பிப்பதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால பிசாசானவன் சில குடும்பங்களை தகர்ப்பதற்கு, சில குடும்ப வாழ்க்கையை தகர்ப்பதற்கு, குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்கு, குடும்பங்களை தகர்த்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் யாராவது என் சத்தத்தை தகர்க்கப்பட்ட அனுபவத்தோடு கூட கேட்பீர்களே ஆனால் இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்தின்படி அறிவிக்கிறேன், என் ஆண்டவர் தகர்ப்பதற்காக வரவில்லை. இந்த கால வேளையில் சில குடும்பங்களை ஆண்டவர் கட்டி எழுப்ப வல்லமையுடையவராக இருக்கிறார். சில குடும்பங்களுக்கு விரோதமான பிரிவினை ஆவிகள், சில குடும்பங்களை தகர்க்க நினைத்த மந்திர வல்லமைகள், பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் உடைத்து ஆண்டவர் குடும்பங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய குடும்பங்களை கட்டுவேன் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். தகர்க்கப்படாது, தகர்க்கப்படாது. கொந்தளிப்பு வருங்க, ஆலைகள் வருங்க, படகு உடையுமோன்னு தோணும், ஆனா உடையாது. படகு உடைவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டான். வருகிற பிரச்சனையை பார்த்தா இனி எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கலாம். புரிந்து கொள்ள முடியல பாஸ்டர்,
எங்களால் புரிந்து கொள்ள முடியல. வாழ்க்கையில கடினமான பாதையில நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். கடினமான சூழ்நிலையில நடந்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள புரிந்து கொள்ள முடியல பாஸ்டர். பிள்ளைகளும் ஆயிட்டாங்க. எங்க வாழ்க்கை ரொம்ப கட்டப்பட்டதாக இருக்குது. நான் என்னமோ ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சரை நான் எதிர்பார்த்தேன். ஆனா இன்றைக்கு பிரிந்து போகிறது போல, தகர்க்கப்படுவது போல இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கட்டுவேன், நான் கட்டுவேங்க, நான் கட்டுவேங்க. எல்லாரும் அந்த வலது கையை விரிச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கை கட்டப்படும். எல்லாரும் அந்த கண்களை மூடி அந்த வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் 60 வினாடிகள் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். அந்த வலது கையை விரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கை கட்டப்படும். பேசுங்க, பேசுங்க. உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டுங்க, வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டுங்க. ஏன்னு சொன்னா, என் ஆண்டவர் தகர்க்கிறவர் அல்ல, என் ஆண்டவர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். என் ஆண்டவர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்னை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஆமென். பிரியாது, இது பிரியாது. ஹல்லேலூயா. தேவன் இணைத்திருக்கிறார், பிரிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார், பிரிப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். சத்துருவானவன் கலைகளை விதைக்கலாம், சத்துருவானவன் வாழ்க்கையில் தற்கொலை எண்ணங்களை விதைக்கலாம். சில குடும்பங்களை இன்றைக்கு விடுதலையாக்கி அவர் மறுபடியும் என்ற வார்த்தையை உள்ளத்தில் போடுகிறார். திரும்பவும் கட்டுவிப்பேன்னு சொல்கிறார், மறுபடியும் கட்டுவிப்பேன்னு சொல்கிறார். தகர்க்கப்பட்ட வாழ்க்கைகளை மறுபடியும் கட்டுவிப்பேன், மறுபடியும் திரும்பவும் என்று சொன்னால் முன்பு போல என்று அர்த்தம், முன்பு போல அர்த்தம். திரும்பவும் கட்டுவிப்பேன். ரெண்டு கைகளை உயர்த்தி, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. சொல்லுங்க, நீரின்றி இன்னும் சொல்லுங்க, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே. அத்தனை பேர் ஒரே குரலாக இந்த கால வேளையில் ஏதோ தகர்க்கப்பட்டு போன சில வாழ்க்கைகள், தகர்க்கப்பட்டு போன சில ஆவிக்குரிய அனுபவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுகிறது. துதி உமக்கே, துதி உமக்கே, புகழும் நிறைவே, நீர் மாறுமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஞானவரே நிறைவே, நீர் நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஞானவரே. நீர் வந்தா சூழ்நிலை அப்படியே வாயை திறந்து செவிங்க பார்க்கலாம். ஏதோ தகர்க்கப்பட்டது, ஏதோ தகர்ந்து போனது, ஏதோ உடைந்து போனது ஆண்டவர் திரும்ப கட்டுகிறார். இந்த கால வேளையில் இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து சிலருடைய வாழ்க்கையை கட்டுகிறார் ஆவியானவர். முடியாதுன்னு சொல்லி வந்தீங்களா? உங்களை கட்டுவதற்காக கொண்டு வந்திருக்கிறார், வாழ்க்கையை கட்டுவதற்காக கொண்டு வந்திருக்கிறார், சீர்படுத்த கொண்டு வந்திருக்கிறார், கட்டி எழுப்ப கொண்டு வந்திருக்கிறார். ஓ முடியாததும் சாத்தியம்
ஆகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. யானவரே நிறைவே வாருமே, ஓ நிறைவே யானவரே எங்கள் மத்தியில் ஊராவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊராவிடும், எங்கள் கட்டப்படுவாயாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கை கட்டப்படுவதாக. நல்ல ரெண்டு கையை தட்டி ஆமென் என்று அர்ப்பணிக்கலாமா? முழு பலத்தோடு கரங்களை தட்டி நம்ம அழிப்பதற்காக வெளியே கொண்டு வரலங்க, நம்மை கட்டி எழுப்புவதற்காகவே வெளியே கொண்டு வந்திருக்கிறார். கட்டி எழுப்புவதற்காகவே வெளியே கொண்டு வந்திருக்கிறார். சபைன்னு சொன்ன முதலே சொன்ன வெளியே கொண்டு வரப்பட்ட கூட்டம். பாரம்பரியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம். கொஞ்ச நாள் நம்ம நிந்திக்கலாம், நம்மை அழிப்பதற்காக அல்ல, நிந்தித்தவர்கள் கண்கள் முன்பாகவே கட்டுவிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். சில பாரம்பரியத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தது, சில இடத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தது, சில சூழ்நிலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தது. நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை கட்டுவதற்காக. ஆண்டவர் இன்றைக்கு சவால் விட்டு சொல்லுகிறார், இன்றைக்கும் என் கட்டுவிப்பேன், மறுபடியும் கட்டுவிப்பேன், திரும்பவும் கட்டுவிப்பேன். உங்களை வெளியே கொண்டு வந்தது மற்றவர்கள் நிந்திப்பதற்காக அல்ல, உங்களை கட்டுவிப்பதற்காக. அதை இனிமேல் பார்க்க போறீங்க, இனிமேல் பார்க்க போறீங்க, இனி பார்க்க போறீங்க. சில குடும்பம் கர்த்தரே என் வாழ்க்கையை கட்டுவிக்கிறார் என்பதை பார்க்க போகிறது. கர்த்தரே என்ன என் வாழ்க்கையை கட்டுவிக்க போகிறார் என்பதை பார்க்க போகிறது. தகர்க்கப்பட்டது போதும், திரும்ப மறுபடியும் கட்டி எழுப்ப அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இனி சபை காலத்தில் வர்றேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சபை கட்டப்பட்டது, சபை கட்டப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 7 சபையில் சொல்கிறதான நேரத்தில் சபை குறைவுள்ள சபையாக தான் இருந்துச்சு. குறைவுள்ள சபைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் தள்ளவ செஞ்சார், திரும்பவும் கட்டவே முன் வந்தார் ஆண்டவர். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு முறை அமெரிக்க தேசத்தில் ஒரு கணவன் மனைவி குடும்பமாக ஒரு காரில் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. காரில் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு கார் ரிப்பேர் ஆகிட்டு, என்ன கவனிச்சுடுங்க, கார் ரிப்பேர் ஆன உடனே இவங்க வண்டியை ஓரமாக ஒதுக்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் அவரால் முடிஞ்சதெல்லாம் ஃப்ரண்ட் பேனட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாரு, ஏதாவது நட்டு போல்டு ஒயர் ஏதாவது கலந்து இருக்காரு, என்னென்னமோ பார்க்குறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆக வண்டியை ஓரங்கட்டி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். திடீரென விலை உயர்ந்த ஒரு வாகனம் அங்கே வருகிறது. குறைந்தபட்ச நபர்களிடத்திலே மட்டும்தான் இருக்கும் அந்த கார். மிகவும் விலை உயர்ந்த வாகனம் என்று வருகிறது. இவங்க கார் பக்கத்தில் வந்து நிற்கிறது. இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, யாரையா, என்னப்பா என்னாச்சு? அது கார் ஸ்டார்ட் ஆகல. அந்த கார்லேருந்து ஒருவர் விலை உயர்ந்த வஸ்திரத்தை தரித்திருந்தவர் இறங்கி வருகிறார். ஸ்டார்ட் ஆகலையா? உடனே சட்டையெல்லாம் கழட்டி வண்டியில் போட்டுட்டு சொன்னார், நீங்கள் 2 பேரும் என் காரில் அங்கே உட்காந்து கொள்ளுங்க, அந்த காரில் உட்காந்து, விலை உயர்ந்த காரில் உட்காந்து கொள்ளுங்கள், எனக்கு இதை ரிப்பேர் பண்ண தெரியும், நானே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மனுஷன் அங்கே கீழே போய் புகுந்து சட்டையெல்லாம் அழுக்காகி கையெல்லாம் கிரீஸ் எல்லாம் ஆகி கருப்பாகி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டார். 2 பேரையும் கூப்பிட்டு, வண்டி ரெடி ஆகிட்டு, இனி கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது, வண்டி எடுத்துகிட்டு போங்க.
அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது வண்டி ப்ராப்ளம் ஆயிட்டுன்னா இந்த இடத்துல உள்ள ஷோரூமில் கொண்டு விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ இவங்களுக்கு ஒரு பக்கத்தில் சந்தோஷம், இன்னொரு பக்கத்தில் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் யாரு, உங்களுக்கு எவ்வளோ ரூபா வேணும், என் வண்டியை சரி பண்ணிட்டீங்களா, எத்தனை டாலர் வேணும்? அவர் சொல்கிற காசு வேண்டாம். ஐயா இல்லையா, நீங்கள் பெரிய வேலையை பண்ணி இருக்கிறீங்க, நீங்கள் வாங்கித்தான் ஆகணும். இல்லைம்மா நான் வாங்க மாட்டேன். ஐயா நீங்கள் யார்? உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார், என்னுடைய பேர் ஹென்ரி ஃபோர்டு, நீங்கள் வச்சிருக்கிற கார் ஃபோர்டு, இந்த கார் கம்பெனி ஓனரே நான் தான். ஒரு மனுஷன் தன்னுடைய கம்பெனி கார் ஒன்று ரிப்பேர் ஆகிறத பார்த்துட்டு சகிக்க முடியலைன்னு சொன்னா, சபை தகர்க்கப்பட்டிருக்கிறதை சபையை விலை கொடுத்து வாங்கினவர் ஒரு காலம் சகிக்க மாட்டார். என்ன வந்தாலும் திரும்ப கட்டுவிப்பதில் தான் விருப்பமுடைய அந்த அப்பாவுக்கு, எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் அப்பாவுக்கு கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன வந்தாலும், நான் எங்க நின்னாலும் என்னை விட மாட்டார், எங்க சோர்ந்து போய் படுத்தாலும் விட மாட்டார், எங்க தளர்ந்து போனாலும் விட மாட்டார், எங்க இருந்து என்னை கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய இடத்துல என்னை நிப்பாட்டுவார், எங்க இருந்தாலும் என்னை விட மாட்டார், கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவாருங்க, கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவார். இனி மூணாவது பாயிண்ட், முதல்ல சபைக்கு கர்த்தர் தான் சொந்தக்காரர், என் சபை. 2, சபையை கட்டு வைக்கிறவர். 3வது பாயிண்ட், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பாதாளத்தின் வாசல். உண்மையிலே எனக்கு காதல் அடைச்ச மாதிரி இருக்கு. உங்க சத்தத்தை கேட்டு ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பார்க்கலாம். பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது? பாதாளத்தின் வாசல்னு சொன்னா 1-2 காரியத்தை சொல்ற பாருங்க. அந்த காலத்தில் ஒரு பட்டணம்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஒரு பட்டணத்தில் பல வாசல்கள் இருக்கும். இந்த மூப்பர்கள், இந்த பட்டணத்துக்குரிய அதிகாரிகள் எல்லாம் இணைந்து ஆலோசனை பண்ணுவதற்காகவே ஒரு வாசல் ஒன்று இருக்கும். இந்த வாசலை இவங்க எல்லாம் சேர்ந்து கூடிட்டாங்கன்னா நினச்சிக்கிட வேண்டியது எங்கேயோ ஒரு வில்லங்க நடக்குதுன்னு நினைக்க வேண்டியது. ஒன்று இவங்க சேர்ந்து எங்கேயோ சண்டைக்கு போகிறாங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா எவனையோ போட்டு தள்ள போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த ஆலோசனை நடக்கிற அந்த வாசலில் இவங்க எல்லாம் கூடுனாலே பட்டணத்தில் இருக்கிற நல்ல மனுஷர்களுக்குள்ள நினைப்பாங்களா, ஐயையோ இன்னைக்கு தொலைஞ்சி, இன்றைக்கு இந்த ஆளுக்கு. ஆகையினால தான் ஆதியாகமம் 18 ஆபிரகாமுடைய கூடாரம், ஆதியாகமம் 19 லோத்துடைய வீடு. ஆபிரகாம் கூடார வாசல் இருந்தார், லோத்து பட்டணத்துடைய வாசல் இருந்தார். அந்த வாசல் இருப்பது ஒரு மோசமான காரியமாகும். சில வாசல் பாதாளத்தில் சில வாசல் உண்டு. நான் ஒரு வாசலை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 9வது அதிகாரத்தை எடுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் பாதாளத்தில் ஒரு வாசலை திறந்து அங்கிருந்து என்ன வருதுன்னு பாருங்க பார்க்கலாம். 1வது வசனத்தை நாம் சத்தமாக வாசியல் பக்கம் 341 வாசிப்போம். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியினில் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை தரித்த மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடு. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, இல்லை இந்த 1-2 காரியத்தை சொல்றேன். பாதாளத்தின் திறவுகோலை திறந்தாச்சுன்னா முதல்ல பயங்கரமான புகை வந்தது. புகை வந்து என்ன செஞ்சுன்னா சூரிய வெளிச்சத்தையே திம்மாக்குகிற அளவுக்கு பாதாளத்தில் இந்த புகை வந்தது. பைபிள் சொல்லுகிறது, தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக, சூரியனை போல பிரகாசிக்கிற தெய்வ சபைக்கு விரோதமாக நம்மை டிம்மாக்குகிற சில அசுத்தாவிகள் பாதாளத்திலிருந்து எழுப்பி வரும். இந்த காலை வேளையில
நான் ரொம்ப ஆவியில் உற்சாகத்தோடு இருக்கிறேன். இந்த பிரசங்கம் முடிச்சதோடு நிப்பாட்டிடமா கூடாது. நம்ம இன்னைக்கு எல்லாரும் சிலதுக்காக சிலருடைய வாழ்க்கையை இருளடைய பண்ணின சில அசுத்த ஆவிகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசிக்க வேண்டியவர்களை, ஜப வாழ்க்கையை டிம்மாக்கின சில அசுத்த ஆவிகள். இது எங்கே இருந்து வந்தது? பாதாளத்திலிருந்து வந்தது. நம்முடைய ஆண்டவரோடு கூட உள்ள தொடர்பை திம்மாக்கினதான சில அசுத்தாவிகள் எங்கே இருந்து வந்தது? பாதாளத்திலிருந்து வந்தது. ஆண்டவரை ஆராதிக்க விடாமல் நம்மை பின்னிட்டு நம்மை டிம்மாக்குகிறதான சில அந்தகார வல்லமைகள் எங்கே இருந்து வந்தது? சோர்வுக்குட்படுத்துகிற ஆவிகள் எங்கே இருந்து வந்தது? பாதாளத்திலிருந்து வந்தது. சிலரை மூடி போட்டது. ஆனால் கிருபை உள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர், திரும்பவும் பிரகாசிக்க பண்ணுவதற்காக எதையும் செய்வதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எதையும் செய்வதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். நான் இன்னைக்கு நம்புகிறேன், சில வீட்டை மூடின, சில சபையை மூடின, சில இருதயத்தை மூடின இருள்களை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஜெபத்திலே இருக்கும்போது பிரச்சனைகளை கொண்டு போட்டு போராடின சில இருள், ஜெபிக்க முடியல, பாட முடியல, துதிக்க முடியாத சில இருள்கள், இது பாதாளத்தின் வல்லமைகள். இது மனமடிவாக்குகிற சில சோர்வினுடைய வல்லமைகள் ஆண்டவர் நிர்மூலமாக்க அவர் வல்லமையுடைய இருக்கிறார். அது எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் பிரகாசிக்க வேண்டியவன் ஆண்டவரே, நான் பிரகாசிக்க வேண்டியவன் ஆண்டவரே, நான் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டியவன், அநேகருக்கு வெளிச்சம் காட்ட வேண்டியவன், நான் அநேகருக்கு சுடரை போல பிரகாசிக்க வேண்டியவன் ஆண்டவரே. ஆனால் என்னை மூடின, எங்க சபையை மூடின இருளின் வல்லமைகளை எல்லாரும் இப்ப வாயை திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை பாரப்படுத்தின இருளின் வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். இது கர்த்தரிடத்தில் வந்ததல்ல, இது பாதாளத்திலிருந்து வந்த பிசாசிடத்திலிருந்து வந்தது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நல்லா ஆராதிச்சோம், ஆராதனையை நிப்பாட்டவே முடியாத அளவுக்கு ஆராதிச்சோம், நல்லா ஜெபிச்சோம், ஜெபத்தை நிப்பாட்டவே முடியாத அளவுக்கு ஜெபிச்சோம். ஆனா இன்னைக்கு ஏதோ சில வார்த்தைகள், ஏதோ சில சோர்வுகள், இது பாதாளத்திலிருந்து வந்து நம்முடைய பிரகாசத்தை மங்க பண்ணி இருக்குமே. ஆனால் இந்த கால வேளையில உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்காக, உங்களை திரும்ப பிரகாசிப்பிக்கிற ஒரு கர்த்தர் 7 சபையின் மத்தியிலே உலாவுகிறவர் நம்முடைய சபையிலே உலாவி சிலரை பிரகாசிக்க பண்ண போகிறார், சிலரை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஏதோ சில கிருபைகளை மங்க பண்ணின பாதாளத்தின் வல்லமை, அபிஷேகத்தை மங்க பண்ணின பாதாளத்தின் வல்லமை, வெளியே வர விடாமல் மூடி போட்ட சில பாதாளத்தின் வல்லமை, ஊழியத்தை வெளிப்படுத்த விடாத சில பாதாளத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. புரியும் என நம்புகிறேன். எத்தனை பேர் எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் இன்றைக்கு சில வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றுகிறார் என நான் நம்புகிறேன். சில வாழ்க்கையை மூடின இருளை மாற்றுகிறார் என நம்புகிறேன். இது மனுஷனிடத்திலிருந்து வந்ததல்ல, பாதாளத்திலிருந்து வந்தது. நம்ம இன்னைக்கு ஐயோ எனக்கு நேரம் பிரச்சனை பண்ற இந்த மனுஷன் எல்லாம் கிடையாது, பாதாளத்திலிருந்து வந்தது. நம்ம இன்னைக்கு பிரச்சனையாச்சுல மனுஷனை பார்க்குறேன், இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான், ஆகையினால நாங்கள் வீடு மாறப்போகிறோம். வீடு மாறுங்க, லண்டனுக்கு போங்க, அங்கேயும் பக்கத்திலே ஒருத்தன் வருவான் முல்லா. கனடாவுக்கு போங்க, அங்கேயும் பக்கத்திலே ஒருத்தன் தான் இருப்பான். ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக பாதாளத்தின் வல்லமைகள் போராடும், பாதாளத்தின் வல்லமைகள் போராடும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது பாதாளத்தின் வல்லமை இல்லை, அவர் கூட உள்ள கனெக்ஷனில் மட்டும் கரெக்டாக இருந்துட்டேன்னா அவரே என்னை டிம்மாக்க நினைக்கிற பாதாளத்தின் புகைகளை, பாதாளத்தின் வல்லமைகளை, பாதாளத்தின் இருளின் வல்லமைகளை அவர் நிர்மூலமாக்கி திரும்பவும் என்னை எடுத்து கட்டி, திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து
திரும்ப என்னை பிரகாசிக்க பண்ணி திரும்ப என்னை வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் இந்த கால வேளையில் திரும்பவும் என்கிற வார்த்தையை என் உள்ளத்தில் மறுபடியும் போடுகிறார். திரும்பவும் உயிர்ப்பிப்பேன், திரும்பவும் பலப்படுத்துவேன், திரும்பவும் எரிய பண்ணுவேன், திரும்பவும் பிரகாசிக்க பண்ணுவேன், திரும்பவும் பயன்படுத்துவேன், திரும்பவும் தாளந்துகளை தருவேன், திரும்பவும் உயிர்ப்பிப்பேன், திரும்பவும் கட்டப்படுவீர்கள். எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர். நீர் என் சொந்தம், விடுதலை தேவன் இயேசுபரன். அந்த வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையா, புலம்பலை கழிப்பாய் மாற்றியவர். நீரன் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர், ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம். இப்ப கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி எரிந்து கொண்டே அந்த வார்த்தையை சொல்லுங்க. எரியணும் ஆண்டவரே, எங்க வெளிச்சத்தை மூடின பாதாளத்தின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது அந்த இருள் விலகட்டுமே. எரிந்து கொண்டே, சில வாழ்க்கையை மூடின இருள், சில ஆவிக்குரிய வாழ்க்கையை மூடின இருள், சூரியனையே அந்தகாரப்படுத்துகிற இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இப்போதே அந்த பாதாளத்தின் வல்லமைகள் விலகி போ. இன்னும் சொல்லுங்க, எரிந்து கொண்டே. எங்கள் மத்தியிலே உலாவுங்கப்பா, எங்களை கட்டி எழுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால பலவீனத்தின் ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறேன். சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக அந்தகார வல்லமைகளுக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போவதாக இருளின் வல்லமைகள், அந்தார பரிச்சின கட்டுகளுக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போதே குடும்பங்களை விட்டு, வீட்டை விட்டு get out. இருள் விலகுகிறது, இருள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இருள் பாதாள வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினால இப்போது நல்ல கையை தட்டி அப்பாவை துதிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில்
சில குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஊழியக்காரர்களாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எங்கள் குடும்பங்களை மூடின இருள், சபையை மூடின இருள், பாதாள வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்போதே அது வெட்டப்படுவதாக, அது உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிரகாசிக்க விடாமல் போராடின அந்தகார சங்கதிகள் உடையட்டும், உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால, உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரகாசிக்க வேண்டியவர்கள், நீங்கள் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டியவர்கள், நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டியவர்கள், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, பிசாசுக்கு தெரியும். பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பிள்ளைக்கு மேல அபிஷேகம் இருக்குன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? எந்த பிள்ளைக்கு மேல தெய்வத்துடைய திட்டம் இருக்குன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? மோசே 2 வயசு, 2 வயசு பிசாசுக்கு தெரியும், இவன் வளர்ந்தான்னா எனக்கு ஆபத்து. 2 வயசுல கொல்றதுக்கு பார்த்தான், அங்கேயும் என் கர்த்தர் பாதுகாத்தார். 40வது வயசுல பார்வன் அழிக்க பார்த்தான், அங்கேயும் கர்த்தர் பாதுகாத்தார். வனாந்தரத்தில் இயற்கை சூழ்நிலைகள் அழிக்க பார்த்தது, அங்கேயும் கர்த்தர் பாதுகாத்தார். 91வது சங்கீதம் மோசையாகம் பாடினது, 91வது சங்கீதம். ஆகையினால தான் அவர் சொன்னார், நாணற்பட்டியில் இருக்கும்போதே என் மேலே இருந்தது உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் என் மேலே இருந்ததுனால, தேவன் எனக்கு அடைக்கலமாக கோட்டையாக இருந்ததுனால, தேவன் எனக்கு அனுகூலமாக துணையாக இருந்ததுனால, என்னை அழிப்பதற்கு 40வது வயசுல 80வது வயசுல சத்துரு எவ்வளவோ போராடினா முடியலைங்க. ஏன்? பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. என் மேல இருக்கிற அழைப்பு நிறைவேறும், என் மேல இருக்கிற அபிஷேகம் நிறைவேறும், என் மேல இருக்கிற திட்டம் நிறைவேறும், நிறைவேறுங்க. 80வது வயசுல பார்வனுக்கு முன்னால வந்து நிற்கிறாரு. மந்திரவாதிகள் எல்லாம் கோல பாம்பாக்கி போட்டாங்க. இவருக்கு சைடில் 1, அவங்க சைடில் 10. என்ன நினைக்கிறீங்க? 10 பாம்பு யாருக்கு விரோதமா வந்து படம் எடுத்து நின்றுருக்கோம்? 10 பாம்பு யாருக்கு விரோதமா வந்து நிற்கும்? இதுவரைக்கும் நாங்க கம்புக்குள்ள மறைஞ்சிருந்தோம், இதுவரைக்கும் மறைஞ்சிருந்தோம். எங்களை வெளியே கொண்டு வந்த மோசைய ஒன்ன விட மாட்டேன். மோசைக்கு தெரியும், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் சின்ன வயசுலயே சத்துரு போராடுறேன்னு நினைச்சுக்கிடணும். என் பிள்ளைக்கு மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, என் பிள்ளைக்கு மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு, என் பிள்ளையை ஆண்டவர் பயன்படுத்த போகிறாரு. ஆகையினால சாத்தானே, என் பிள்ளைக்கு மேல நீ கண்ணை வைக்கிற உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் எங்க பிள்ளை மேல இருக்கிறதுனால, ஏய், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதே. இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவுடைய வயதில் ஆயிரக்கணக்கில் குழந்தைகள் செத்து போறாங்க. பிசாசுக்கு தெரியும், இவரை மட்டும் வளர விட்டா இவர் சிலுவையில் ஏறுவார், என் தலையை தகர்ப்பார். ஆகையினால 2 வயசுல கொல்றதுக்கு அவன் பிளான் பண்றான். 2 வயதுக்குள்ள எல்லாத்தையும் கொல்றான். வாய்ப்பில்லை. அழைப்பு, அழைத்தவர், அழைப்பை என் மேல வைத்தவர், தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டவர். அவருடைய மறைவுக்குள்ள மட்டும் நான் இருந்தாச்சுன்னா போதுங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மட்டும் இருந்தா போதுங்க. பாதாளத்தின் வாசல்கள் வரும், ஆனா மேற்கொள்ளாது. இப்போ அந்த வார்த்தையை சொல்லுங்க, வரும் ஆனா மேற்கொள்ளாது. வார்த்தையை சொல்லுங்க, வரும் ஆனா மேற்கொள்ளாது, வரும் ஆனா மேற்கொள்ளாது, வரும் ஆனா ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார், வரும் ஆனா தேவன் என்னை மறைப்பார், பாதுகாப்பார். பாதுகாப்பாருங்க. பிரகாசிக்க வேண்டிய சூரியனை மந்தப்படுத்துகிற பாதாளத்தின் வல்லமைகளை என் கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்குவாராக, நிர்மூலமாக்குவாராக. எனக்கு நிறைய காரியங்கள் பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது.
நான் ஒரு 10 நிமிஷம் எங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், எங்க ஜனத்துக்காக ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. திரும்ப கர்த்தர் பிரகாசிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றையிலிருந்து சில நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. இங்க நீங்க ஜெபிப்பீங்க, இங்க நம்ம துதிக்க போகிறோம். வீட்டை மூடின இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்ற போகிறார். பிள்ளைகளுக்கு விரோதமாய் மூடின இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்ற போகிறார். சபையை மூடின இருளை வெளிச்சமாக மாற்ற போகிறார். உங்களை சோர்வுக்குட்படுத்தினது யார்? உங்களை சோர்வுக்குட்படுத்தினது எது? உங்களை மூடின இருள் எது? அந்த பிரச்சனை என்ன? இயேசுவின் நாமத்தினால் அதை பார்த்து பேசுங்க. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ஏன்? நான் கட்டப்பட்டது ரட்சகருக்கு மேல. நான் கட்ட என்னுடைய அஸ்திபாரம் ஒருவர் இருக்கிறார். எனக்கு அஸ்திபாரமும் அவரே, எனக்கு தலைவரும் அவரே, மூளைக்கல்லும் அவரே, என் ரட்சகரும் அவரே. கடைசியாக இந்த சபையை தன்னோடு கூட சேர்க்க வருகிறவரும் அவரே. அதுவரைக்கும் முடிவறிந்தும் என்னை காப்பவரும் அவரே. விசுவாசத்தை துவக்கினவர் நேர்த்தியாக முடிக்க செய்கிறவரும் அவரே. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறவர், பாதி வழியிலே வருகிற கொந்தளிப்புக்கு என்னை விட்டு கொடுக்காமல் அக்கறை வரைக்கும் என்னை கொண்டு சேர்ப்பவரும் அவரே. ஏனென்றால் அவரே சபைக்கு தலை, அவரே சபைக்கு தலை. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?